பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்றும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்றும். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும். அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே. அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே. திருவரங்கனுக்கும் இந்த திரு அரங்கத்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த தமிழ் வணக்கங்கள். இறைவன் படைப்பில் அரிதானது மானிட பிறவி. அரிது அரிது மானுடம் அரிது. அந்த மானிடத்தை படைப்பதற்கு முன் இறைவன் உலகில் எல்லாவற்றையும் படைத்தான். அழகான பொருள்கள் அனைத்தையும் படைத்தான். கதிரவன், மலைகள், சந்திரன், இயற்கை, மலைகள், தாவரங்கள் அனைத்தையும் படைத்தான். ஆனால் அதில் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த தாவரங்களிலே மலரக்கூடிய மலர்கள். அந்த மலர்களுக்கு அப்படி என்ன சிறப்பு? மலர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், அவை மிக அழகாக இருக்கும். வண்ண வண்ண மலர்கள். அந்த வண்ணங்களை பார்க்கும் பொழுது நமது மனதில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும். அந்த மகிழ்ச்சியோட விளைவு நம்மிடமிருந்து வருவது புன்சிரிப்பு. மலரிடம் பேசுவோம். மலர் பேசும். யாரிடத்தில் பேசும் தெரியுமா? கதிரவனிடத்தில் மலர் பேசும். அப்பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அழகு உள்ளவைகள் அனைத்திலுமே சிரிப்பு உண்டு. ஆனால் இன்றைய காலத்தில் இந்த சிரிப்பு யாருக்கு உடையது என்று யோசித்து பாருங்கள். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இறைவன் படைத்தான். ஆனால் ஏன் சிறப்பு வாய்ந்தது மனித பிறவி? மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு. எதையும் ஆராய்ச்சி செய்யும். உண்மை எது, தீமை எது, நன்மை எது அனைத்தையும் ஆராய்வான். ஆனால் அவனுக்கே உள்ள ஒரு மிகச்சிறந்த சிறப்பு என்னவெனில் சிரிப்பு. இந்த சிரிப்பு மனிதத்துவத்தில் யாருக்கும் எல்லோருக்கும் அளிக்கக்கூடிய ஒரு வரம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். யாரெல்லாம் சிரிக்கிறோன்னு நினச்சி பாருங்கள். யாருமே சிரிக்கிறதே கிடையாது. ஒரு காலத்தில் இந்த சிரிப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. விசேஷங்கள்லாம் வரும். கலகலன்னு இருக்கும் வீடு. சாப்பிட்றது, பேசுறது, கிண்டல், பரிகாசம், மாமா, மச்சா, உறவு அது எல்லாமே இருக்கும். அதில் எல்லாமே வீடு பார்த்தா எப்பயுமே கலகலன்னு சிரிப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சிரிப்பை யார்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் குழந்தைகள்கிட்ட தான் பார்க்குறோம். ஏன்னா அதுங்க தான் இன்னும் அந்த வட்டத்துக்குள்ள வரல. இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அந்த யதார்த்தமான ஒரு புன்சிரிப்பு யார்கிட்டக்க இருக்குதுன்னா குழந்தைகிட்டக்க மட்டும்தான் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே அந்த குழந்தைங்களை பிடிக்குது. குழந்தைன்னா அப்படியே எல்லோரும் தூக்கி தூக்கி கொஞ்சுறாங்க. ஆனால் மனிதர்களிடத்தில் அந்த கொஞ்சலோ, அந்த துள்ளலோ, அந்த சிரிப்போ, அந்த மகிழ்வே என்றுமே கிடையாது. யாரை பார்த்தாலும் சின்ன குழந்தை எல்கேஜி படிக்கிற பிள்ளையை பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குதுங்கிறாங்க. அந்த குழந்தைங்க சிரிக்கிறதே கிடையாது.
ஏன் அப்படின்னா அவங்க மண்டையில் அவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே நம்ம திணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா இதுக்கு முக்கியமான பொறுப்பு யாருன்னா அம்மா தான் நான் சொல்லுவேன். எல்லா குடும்பத்துலேயும் அப்பா கூட கொஞ்சம் குழந்தைங்கள ஃப்ரீயாக விடுறாங்க, அம்மா வந்து குழந்தைங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், அதை மட்டும்தான் குழந்தைங்கிட்ட பேசுகிறாங்க. நீ சாப்பிட்டியா, உனக்கு இந்த சட்டை அழகாக இருக்குது, உனக்கு என்னம்மா சாப்பிட பிடிக்குது, நீ ஸ்கூல் விட்டு வந்தால் நான் இன்றைக்கி சாயங்காலம் என்ன டிஃபன் பண்ணி வைக்கணும், உனக்கு என்ன பிடிக்கும், அது எதுவுமே கேட்குறதே கிடையாது. வாங்கினியா, உனக்கு எல்லாத்தையுமே நான் வாயில் கொண்டாந்து ஊட்டி விடுறேன், ஃபஸ்ட்டு ரேங்க்கை மட்டும் வாங்குங்கிறாங்க. கிளாஸில் இருக்க 40 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ ஆன்லைன் கிளாஸும் வந்துடுச்சு. அதனால் ஆன்லைன்னா எல்லோரும் ஒரு மொபைலை வாங்கி அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ வீடு பார்த்தா அப்படியே நிசப்தமாக இருக்குது. அந்தந்த குழந்தைங்களும் அவங்கவுங்க ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு மொபைலில் அதோட தான் பேசுகிறாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது. அவங்கவுங்க தட்டில் எடுத்துகிட்டு போய் பெட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. டைனிங் டேபிளில் டைம் கிடைக்கும்போது வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கலந்து உரையாடுறதோ, அந்த மகிழ்ச்சியோ, அந்த சிரிப்போ வீட்டில் கிடையவே கிடையாது. கிண்டல் கேலி ஒன்றுமே கிடையாது. பணம் சம்பாதிக்க ஓடுன்னு ஓடுறான். அந்த பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறான்? தன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை எங்கேயோ தொலைச்சிடுறான். இதை பயன்படுத்தக்கூடிய சில நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஹா நம்ம இவங்ககிட்ட பணம் பறிக்கலாம் அப்படின்னு அவங்க மிஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, நகைச்சுவை மன்றங்கள் ஆரம்பிக்கிறாங்க, காமெடி சேனல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பித்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனிதன் எதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறானோ அவன் சிரிப்பை தொலைச்சிட்டு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு உக்காந்துருக்கிறான். ஆனால் இந்த சிரிப்போட வேல்யூ நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வீட்டில் மனசு சோர்வா குழந்தைங்க அப்படி இருந்தால் கூட பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம எதாவது பேசாமல் உட்காந்துருந்தோன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்கா, ஏஞ்சிப்போ வெளியில் போ, கலகலன்னு விளையாடு, பேசி சிரி, நல்லா ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது. ஏதாவது வீட்டில் குழந்தைங்க சிரித்து பேசினா கூட இப்போ என்ன சிரிப்பு, போய் ஹோம்ஒர்க்கை பண்ணு, அப்படி தான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த சிரிப்போட வேல்யூவை பார்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். என்னன்னு பார்த்தோன்னா, ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிட்லரோட தெரியாதவங்களே யாருமே கிடையாது. ஹிட்லர் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது 2 விஷயங்கள் வரும். ஒன்று அவருடைய மீசை. அந்த மீசை உலகத்துலேயுமே யாருக்குமே கிடையாது, மாதிரி ஒரு மீசை இருக்கும். 2வது விஷயம் அவருடைய இறுகிய முகம். அந்த முகத்தில் சிரிப்பே காண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ ஒரு கஷ்டம். அவருக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் அவருடைய சிறு வயசில் இறந்துட்டார். அவரே ஓடி அவருக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு கிடையாது. எங்கே போனாலும் அவருக்கு எதிர்ப்பு. அவர் ஓவியங்கள்லாம் வரைவார். ஓவியங்கள் அப்படின்னா பென்சில் ஸ்கெட்சு, பென்சிலால் அழகாக டிராயிங் போடுவார். அந்த டிராயிங்கெலாம் போட்டு விற்று அதில் வர காசை தான் ப்ரெட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவார். அப்போ வயிற்று பழப்புக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கிற ஹிட்லர் எப்படி சிரிக்க முடியும்? அதனால் அவங்க லைஃப் முழுக்க அவர் சிரிக்கவே கிடையாது. ஆனால் சிரிக்கிறவங்களை பார்ப்பார், அதை ரசிப்பார். அதை வெளியில் கூட காட்டுறதுக்கு அவருக்கு தெரியாது. அவர் இப்படியே வளர்ந்து என்ன பண்ணுறாரு, ஆர்மியில் சேர்றாரு. அப்போ ஜெர்மனியில் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டோன்னா, 14ஆம் லூயி அப்படின்னு ஒரு ராஜா இருந்து அவனுடைய காலமெல்லாம் போய் எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்தி அந்த 14, 15, 16ஆம் லூயிகள் காலம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் அப்படியே அந்த கொடுங்கோல் ஆட்சி, மன்னர் ஆட்சி முடியும். அந்த நேரம் இவர் ஆர்மியில் சேர்றார். இந்த கொடுங்கோல் ஆட்சியை வெறுக்கிறார், மன்னர் ஆட்சியை வெறுக்கிறாரு. மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து குடியாட்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஜெர்மனியில் வெய்மார் குடியரசு அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனால் இவர் ஆர்மியில் சேர்ந்துட்டார். அந்த பப்ளிக்லேயும் இவருக்கு நாட்டம் கிடையாது. குடியரசு கூடாது, ஒரு தனி மனிதன் இந்த நாட்டையே திருத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறியான உணர்ச்சி தான் அவருக்கு வந்தது. அதே நினப்பில் தான் அவர் ஆர்மியில் சேர்ந்தார். அப்போ அந்த ஆர்மியில் சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே ஆர்மியில் வேலும் அந்த ரொட்டீன் ஒர்க்கு தானே, அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்ப வந்தார். அவர் நிறைய பழியெல்லாம், ஒரு மனுஷன் நல்லா செய்கிறானா கிளர்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அவரை ஜெயிலெல்லாம் போட்டாங்க. 5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு புக்கு எழுதினார், எனது போராட்டம், மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒரு புக்கெல்லாம் எழுதினார். அவருடைய கஷ்டமெல்லாம் அந்த புக்கில் நீங்கள் படித்து பாருங்க, இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நானும் ஒரு நாள் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வீட்டில் தனி வீட்டில் இருக்கிறார். அப்போ தினம் என்ன பண்ணுவார், காலங்கத்தால் ஏந்திரிச்சு தோட்டத்தில் நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருப்பார். அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார், அந்த ரசிப்பார். அந்த ரசிக்கிறத கூட அவருக்கு வந்து காட்டுறதுக்கு தெரியாது. அதுக்கு செடிக்கு வேணும்னா தண்ணியெல்லாம் ஊற்றுவார், அந்த செடியெல்லாம் பராமரிப்பார். ஆனால் இவர் இந்த மாதிரி செடியெல்லாம் பராமரிக்கும் போது இவர் தோட்டத்துக்கு பின்னால் ஒரு ரோடு போகும். அந்த ரோடில் பார்த்தா டெய்லி ஒருத்தர் வந்து வாக்கிங் போவார் மார்னிங். இவர் தோட்ட வேலை செய்கிற நேரமும் அவர் வாக்கிங் போகிற நேரமும் ஒரே நேரமாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அவர் பார்க்குறதே ஹிட்லர் பார்ப்பார். ஆனால் அவர் ஸ்மைல் பண்ணுவார், இவர் ஸ்மைல் பண்ண மாட்டார். அப்படியே இறுகிய முகத்தோடையே அவரை பார்ப்பார். அவர் ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், சிரிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போயிடுவார், வருவார். இது வந்து பல ஆண்டுகளாக இதையே ரொட்டீன் ஒர்க்கு. காலையில் அவர் வருவார், இவரை பார்த்து சிரிப்பார், இவர் தோட்டத்தில் பராமரிச்சுட்டு இருப்பார். இவர் பதிலுக்கு ஒரு நாள் கூட சிரிக்க மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பார். இதே ஒரு ஆண்டுகள் பல போயிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த போட்டி வரும். அந்த ரிப்பப்ளிக்கில் ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் வந்து 2 பேர், இவரும் மோடி, இவர் வந்து காம்படிஷனில் செகண்ட் பிளேஸ்க்கு வருவார். அப்போ செகண்ட் பிளேஸில் வரும்போது இவருக்கு வந்து தான் மட்டும்தான் இந்த அரசு ஆட்சி செய்து இது கரெக்ட் பண்ணும். ஜெர்மனிய மக்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல. அது அவங்கள வந்து உலகத்திலே ஜெர்மானியர்கள் தான் சிறந்தவர்கள், உண்மையான ஆரியர்கள், ஒழுங்கான ஆரியர்கள் அப்படின்னா ஜெர்மானியர்கள் தான் அப்படிங்கிறது இவருடைய தீர்மானம். ஆனால் அதே சமயத்தில் இவர் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கிறார். அகஸ்மாத்தாக பார்த்தா அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தவர் இறந்து போயிடுவார். அப்போ அவர் இறந்து போன ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த பிளேஸ் வந்துடும். இவர் சான்சலர் ஜெர்மனியில் ஆயிடுறார். இப்போ ஜெர்மனியில் ஆனவுடனே இவருடைய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் இவருக்கு எதிராளிகள் அப்படின்னு நினைக்கிறாரோ, யாரெல்லாம் அந்த ரிப்பப்ளிக்கை ஆதரிக்கிறாங்களோ அவங்க யாருமே இருக்கக்கூடாது. இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். தன்னுடைய கட்சியில் தான் எல்லாரும் நாசிசம், எல்லாரும் வந்து இவங்க எல்லாரும் வந்து சேரணும், ஒரே கட்சி தான், ஒரே லீடர் தான், ஒரே வாக்கு தான். இதுதான் இவரோட பாலிசி, ஒன் மேன் ஷோ தான். அப்போ என்ன செய்வார், முதல்ல ஆர்டர் போடுவார், எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க, நீங்கள் சந்தேகப்படுறவங்களா இருந்தாலும் எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, எல்லோரும் பிடிச்சி ஜெயிலில் போனால் அவங்கவுங்க தண்டனை அவங்கவுங்களுக்கு நான் வகை வகையாக கொடுத்துருவேண்டுவார். தினம் குவியலாக மக்கள் பிடிச்சிட்டு வருவாங்க, எல்லாரையும் பிடிச்சி அவங்கள ஜெயிலுக்கு போடுவார், விதவிதமான தண்டனைகள்லாம் கொடுத்துடுவார். அப்போ ஒரு நாள் அதே மாதிரி ஒரு 100கணக்கான ஆளை பிடிச்சிட்டு வராங்க. இவர் எல்லாரையும் பார்த்துட்டு இவனுக்கு இந்த தண்டனை அவனுக்கு அந்த தண்டனைன்னு சொல்லுவார். அப்போ இவர் பார்க்கும்போது ஒரு நாள் அங்கே ஒரு பரிச்சயமான முகம் நிற்கும். அந்த முகம் யாருன்னு பார்த்தா, இவர் தினம் தோட்டத்தில் வந்து தண்ணி ஊற்றி செடி ஊற்றிட்டு வரும்போது வாக்கிங் போனார் இல்லையா, இவர் சிரிக்கலைன்னா கூட இவரை பார்த்து சிரித்தார் இல்லையா, அந்த ஆளும் அந்த இடத்துல இருந்திருப்பார். இப்போ அவரை பார்த்த உடனே இவர் ஹிட்லர் சொல்லுவார், அவரை தள்ளிடுங்க, அவரை அனுப்பிடுங்கம்பார். நிச்சயமாக அவன் வந்து எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், அனுப்பிடுங்கம்பார். அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி அழைச்சிட்டு வந்த ஒருத்தர் கூட வெளியில் போனதே கிடையாது. ஹிட்லரோட அரண்மனையில் வந்தவங்கள எப்படி வந்து இவரை வந்து அனுப்புனார் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ரகசியம் ஹிட்லருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவரை பார்த்து இவர் சிரிக்காட்டி கூட செஞ்ச புன்சிரிப்பு தான். அப்போ ஒரு துரோகம் செய்கிறவன் மனசில் யதார்த்தமான ஒரு சிரிப்பு வராது இல்லையா, அதனால் அவர் சிரித்ததை பார்த்தோன்னே அவர் அனுப்பிச்சிட்டார். தனக்கு தான் சிரிக்க தெரியல, ஆனால் அவன் என்னை பார்த்து சிரித்தான் இல்லையா, இந்த நாளை அவர் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டார். அப்போ இந்த புன்சிரிப்புக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ வரலாற்றில் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷர் வந்து சார்லி சாப்ளின். இந்த சார்லி சாப்ளின் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அவருக்கு பிறவியிலேயே அப்படி வளைஞ்சி போன கால், அப்படியே பிராக்கெட் போட்ட மாதிரி கால் இருக்கும். அந்த கால் பிராக்கெட்டாக இருக்கனால 2 பக்கமும் சாஞ்சி தான் அவரால் நடப்பார், நேராக நடக்க மாட்டார். இந்த காலத்தில் தான் நம்ம வாயால் ஒருத்தர்கிட்ட இருக்க குறைகளை சொல்லக்கூடாது. இது வந்து இப்போ காலத்தோடைய முன்னேற்றம். ஆனால் அந்த காலத்தில் கண்ணு இல்லையோ கால் கேட்கலையோ அதை வந்து அந்த குறைய சொல்லி தான் அவனை கூப்பிடுவாங்க. அப்போ இவர் சாஞ்சி நடக்கிறத பார்த்து நொண்டி பையன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க சார்லி சாப்ளினை. அந்த வீட்டில் அவருக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு.
நம்ம கால் இப்படி வளைஞ்சு இருக்கிறது நம்ம தப்பு இல்லைல்ல, இறைவன் நமக்கு அதை மாதிரி கொடுத்துட்டான். அப்போ இப்போ மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலெல்லாம் நேரம் ஆக்கிடலாம். மெடிசினல் டெக்னாலஜிலாம் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து. அப்போ தினம் இவர் நடந்து வரதை பார்த்தா அப்படியே ரோட்டில் இருக்க கும்பலாக உக்காந்துக்கிட்டு இவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போ இவரை பார்த்து கிண்டல் பண்ணும்போது அவருக்கு மனசு கவலையாயிடும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார், நம்ம வந்து இதை மாற்றணும், ஏன் மனசு இவ்வளோ கவலைப்படக்கூடாதுன்னு அவராகவே சிந்திச்சு பார்த்தார். அப்போ சிந்திச்சு பார்த்து என்ன ஆரம்பித்தார், இதையே இந்த நெகட்டிவாக அவங்க நினைக்கிறத நம்ம ஏன் பாசிட்டிவாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசித்தார். என்ன பாசிட்டிவாக யோசித்தார், என்ன பார்த்தா எல்லாரும் அப்போல்லாம் எல்லாருமே இந்த காலம் வரைக்கும் சினிமா அப்படின்னா அழகான ஃபேஸ் தான் நினைக்கிறாங்க, கரெக்டாக? அப்போ அழகான ஃபேஸை பார்த்தா தான் எல்லோரும் ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம அசிங்கமான ஃபேஸ் வச்சுருக்கோம், நமக்கு வளைந்த கால்கள் இருக்குது, இதையே நம்ம காரணியாக யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கக்கூடாதா வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு உதயம் வந்தது. அவள் யார் அடுத்த நாள் சிரித்தாங்களோ அதை அவர் கேரே பண்ணிக்கல. நேராக போனார். இதை வச்சு நம்ம எப்படி முன்னேற முடியும்னு பார்த்தாரு. மேடை நாடகங்கள், திரைப்படங்கள் இவங்களெல்லாம் போய் அப்ரோச் பண்ணார். காமெடி பண்ண ஆரம்பித்தார். இப்போ சார்லி சாப்ளினோட காமெடியை உலகத்தில் ரசிக்காதவங்களே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம அழுதோன்னு சொன்னால் யாரும் பார்த்தாங்க, ஐயோ பாவமாக இருக்குது அழுகுறா அப்படின்னு எல்லாருமே அழுதுடுவாங்க. எல்லாரும் அழுத மாட்டாங்க, கல் மனசு இருக்கவங்க அழமாட்டாங்க, படி வேடிக்கை வேணால் பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தர் சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சிரிப்பு அலை அந்த ஏரியாவில் இருக்கவங்களுடைய எல்லாருடைய மனசையுமே லேசாக்கிடும். அதனால் அந்த சிரிக்க பழகணும் அப்படிங்கிறது நினச்சார். ஒரு 25 கோட்பாடுகள் கொடுத்தார், இதெல்லாம் நம்ம பழகணும் அப்படின்னு. அப்போ அவருக்கு கொடுத்த சிலவற்றை நான் சொல்லிக்கிறேன். அவர் சொன்னதில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த பிரச்சனையும் ஒரு மனிதனுக்கு பர்மனெண்ட் கிடையாது இல்லையா, நிரந்தரமான பிரச்சனைகள் யாருக்குமே கிடையாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், சிரித்து பழகுங்க, அந்த பிரச்சனை உங்களை பார்த்து ஓடி போயிடும். சரியா? ஒரு நாளும் நம்ம சிரிக்க தவறணும்னா அந்த நாள் பயனற்ற நாட்கள். நீங்கள் சிரிக்கணும், மற்றவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சிரிக்க வைக்கணும். நம்ம மனசு வலிக்குதா, சிரிங்க. வலிக்கு மருந்து என்ன அப்படின்னு கேட்டால் சிரிப்பு தான். உன்னோட மனசு எப்போல்லாம் உனக்கு வலிக்குதோ அப்போ நீ சிரிக்கிறதுக்கு பழகு. சிரிக்க பழகுனே உன் மனசு உனக்கு லேசாகவே வந்துடும். அதே மாதிரி யாராவது பிறர் மனசு வலிக்குதா, நம்மளை சார்ந்தவர்கள், நமக்கு அறிந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களே சிரிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அவங்களே சிரிக்க வைங்க. நம்மளும் சிரிக்கணும், பிறர் மனசு வலித்து கவலைப்படும் போதும் அவங்களையும் சிரிங்க. இதையும் வலிச்சாலும் சிரிக்கணும், இதையுமே உடஞ்சி போனாலும் நீங்கள் சிரிக்கணும். கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு நம்ம அழுதோன்னு வச்சுங்களேன், அந்த கண்ணாடி அழதான் செய்யும், நம்ம முகம் அழுமுஞ்சா தான் காட்டும். அதே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் சிரித்து பாருங்கள், ரொம்ப அழகாக தெரிவிங்க, நீங்கள் சிரிப்பீங்க. இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போல்லாம் நமக்கு துன்பம் வருதோ கஷ்டந்தான், ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம சிரித்து பழகணும்னு கேட்டால் கட்டாயமாக நம்மளால் சிரிக்க முடியும் அப்படிங்கிறது சார்லி சாப்ளின் நிறைய சொல்லியிருக்கிறார். அடுத்த மூணாவது இன்சிடெண்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அன்னை தெரசா. இப்போ குழந்தைங்க மட்டும்தான் அழகுன்னு கிடையாது, அழகு நம்ம பார்க்குற கண்ணை பொறுத்து தான். இப்போ காந்தி தாத்தாவை பார்க்குறோம், காந்தி தாத்தாவை பார்த்தாலே பொக்கை சிரிப்புன்னு சொல்கிறோம். அவர் சிரிப்பு தான் அழகு, அவர் கண்ணுக்கு அப்படி சுருங்கிட்டு சிரிக்கிற அழகு. அதே மாதிரி பார்த்தோன்னு கேட்டால் அன்னை தெரசாவோட முகம் அப்படியே சுருக்கமாக இருக்கும், ஆனால் அழகு. இந்த அழகு, சிரிப்பில் ஒரு அழகு அப்படிங்கிறத உலகத்திலே முதல்ல ஒருத்தர் படமாக போட்டார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர். அவர் முதல்ல ஓவியம் அப்படிங்கிறத அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு படம் தான் வரைஞ்சார். அந்த படம் மோனோலிசா. அந்த மோனோலிசா படத்தில் என்ன இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழகான மென்மையான ஒரு லேடி, ஒரு புன்சிரிப்பு. இன்னை வரைக்கும் அந்த மோனோலிசா படத்துக்கு அவ்வளோ கிராக்கி, அவ்வளோ ஒரு அழகான புன்சிரிப்புக்கு தான் அது பேர் போனது. அப்போ அந்த சிரிப்பு ஒருத்தருடைய வாழ்க்கை, கவலை எல்லாத்தையுமே மாற்றிடும். அன்னை தெரசா எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அன்னை தெரசா அல்பேனியா நாட்டிலேருந்து கல்கத்தாவில் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டால், ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய குழந்தைங்கள்லாம் வீணாக்கி எப்படியோ போட்டு நாசமாக்கி
அந்த பிள்ளைங்கள்லாம் வீணாக போய் அந்த இடத்துல அனாதை பிள்ளைங்களாக இருக்குது, அவங்கள போய் நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல சுகாதாரம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதனால் அங்கே கல்கத்தா ஏரியாவில் பார்த்தா நிறைய லெப்பரசி தொழுநோயெல்லாம் வந்திருக்கும். நான் அங்கே தான் போய் தொண்டு செய்யணும்னு வந்தாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, பசியால் வாடும் அந்த குழந்தைங்களாம். தினம் காலையில் அந்த கன்னிகாசரி மடத்துலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா வெளியில் போய் யார் எல்லாத்தையும் கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் என் குழந்தைங்கள்லாம் காப்பாற்றணும்பாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அன்னைக்கு கன்னிகாசரி உனக்கு எது குழந்தைங்க அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டலை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. யார்கிட்டையாவது போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 5 ருபீஸு, 5 ரூபாய் கிடச்சா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய தொகை. அந்த 5 ரூபாயை வாங்கிட்டு வந்து நிறைய பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுங்கிட்ட அப்படியே அதுங்களோட அழுக்கு துணி அழுக்கு முகம் எல்லாத்தையும் தொடச்சி குளிக்க வச்சு சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. ஆனால் அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த கையில் பிஸ்கட்லாம் வச்சுட்டு வரும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைங்களை பார்த்து வருவாங்க. குழந்தைங்க அவங்க கையை பார்க்கறத விட அவங்க முகத்தை தான் பார்த்துருக்குங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பிஸ்கட்டை பார்க்குறாங்களோ அதை பார்த்து தான் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க நினச்சிட்ருக்காங்க. இது இப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு, இவங்க போய் எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க. அந்த பணம் வந்து கிடைக்கல. அந்த பணம் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே 1 பைசா கூட கிடைக்கல. எப்படி நான் போய் ஒன்றுமே இல்லாமல் அந்த குழந்தைங்களை பார்ப்பேன், அந்த மனசு வருத்தமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசில் வந்து தோன்ற அந்த கவலை வந்து முகத்தில் தெரியுது. முகம் அப்படியே கவலையாக இருக்குது, கண்ணெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப கவலையாக வராங்க. பழக்கம் போல் அதே இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது இந்த குழந்தைங்கள்லாம் அவங்கள பார்க்குது, அவங்க முகம் வாடி இருக்கிறத பார்க்குது. அப்போ அவங்க அங்கே பசங்கிட்ட உட்காந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்றுமே கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க எதுவும் சாப்பாடு கொண்டு வரலன்னு வருத்தப்படுவாங்களோன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க அவங்கள பதிலுக்கு என்ன கேட்சி தெரியுமா, நாங்கள் அதை கேட்கலையே, ஏன் உங்கள் முகத்தில் இன்றைக்கி சிரிப்பை காணோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க அவங்கள கேட்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் அவங்க சுதாரிச்சிட்டாங்க. ஆகா, நம்ம குழந்தைங்க அந்த அவங்க பசியை போக்குறத விட அந்த பசிக்கு போக்குற சிரிப்பை தான் அவங்க நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிது. அடுத்த செகண்டு மனசு வலிச்சிச்சுன்னா கூட அப்படி செயற்கையாக சிரித்தாங்க. அவங்க சிரித்த உடனே அந்த பழைய சிரிப்பு இருந்ததுன்னு அந்த குழந்தைங்கள்லாம் பசியை மறந்து சந்தோஷமாக ஆனாங்க. இது அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய அனுபவம். அப்போ அந்த அன்னை தெரசா அவங்க புக்கில் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இப்போ சார்லி சாப்ளின் சொன்னார்ல, அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, தினமும் சிரியுங்கள், சிரிக்க பழகுங்கள். சிரிக்க தெரியலையா, கண்ணாடிக்கு போய் நின்று பாருங்கள். கண்ணாடி முன்னால் நின்று நீங்கள் வந்து சிரிக்கிறதுக்கு பழகுங்க. அப்படி சிரிக்க பழகுனீங்கன்னா உங்களை அறியாமல் தினமே அந்த சிரிப்பு வந்துடும். அந்த சிரிப்பு அலை அப்படிங்கிறது கடல் அலை மாதிரி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். அதனுடைய வாசம் எல்லா இடத்துலையும் வீசும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு இடம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம மனசில் மகிழ்ச்சி இருக்கும். அதனால் சிரிக்க தெரியாத மனுஷன் மனிதனே கிடையாது. கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு டெய்லி நீங்கள் பார்த்து சிரிங்க. சிரிப்பேன்னு சிரிங்க, தெரியாட்டாலும் சிரிங்க, மனசு வலிச்சாலும் சிரிங்க. சிரிக்க தெரியல, உங்கள் மனசில் கஷ்டம் வந்தால் செயற்கையாகவாக நீங்கள் சிரித்து உங்கள் மனசில் இருக்க கவலையை மறந்து முகத்தில் மலர்ச்சியோடு சிரிங்க அப்படின்னு அன்னை தெரசா சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்துக்கு நம்ம மிகவும் அவசியமாக தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இல்லத்துலேயும் சிரிப்பு வேணும். இந்த மொபைலெல்லாம் ஒரு நாள் அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாள் எல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காருங்க. அவங்கவுங்களும் பேசுங்க, கிண்டல் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுங்க. எல்லாமே நமக்கு வந்து அப்போ மனசு அப்படியே லேசாகிடும். ஒரு கவலையும் போயிடும். யாருக்குமே கவலை இருக்காது. குழந்தைங்களாம் சிரிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. நீங்கள் பாருங்கள், சர்க்கஸ்கெல்லாம் அழைச்சிட்டு போங்க, அதுங்க பஃபூனை பார்த்து தான் சிரிக்க ஆரம்பிக்கும். சீரியஸ் எல்லாம் அதுங்களுக்கு பிடிக்காது. அப்போ இன்றைக்கி குழந்தைங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்னு கேட்டால், அவங்கள வீட்டில் சிரிக்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியல. சிரிக்கவும் பேரண்ட்ஸும் விடுறது கிடையாது. அப்படியே சிரித்து பேசுனா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கிச்சன்லேருந்து அம்மா ஒரு சவுண்டு போடுறாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாம் உங்கள் குழந்தைங்களை வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிங்க, நல்லா அரட்டை அடிங்க.
என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுங்க, ஜாலியாக இருங்க. அப்போ புன்னகை நல்லா பண்ணுங்க, சிரிங்க, புன்னகைங்க, வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தா சில சமயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்படியே வயிறே வலிக்கும், கண்ணிலலாம் தண்ணி கட்டும், அப்படியே நம்ம மனசு அப்படியே லேசாயிடும். அதனால் கட்டாயமாக சிரிங்க எல்லாரும். சிரிப்பு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தையோ அதிகரிக்கும், நம்ம வாழ்க்கை தரம் ஆயுசு நீடிக்கும். அதனால் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், கட்டாயமாக சிரிக்க பழகுங்கள். கண்ணாடியை பாருங்கள், உங்கள் முகம் ரொம்ப அழகாக தெரியும். சிரித்து சிரித்து பழகுங்கள். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிக்குமங்கு சச்சப்பப்பா. வணக்கம்.